இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து யாழ்ப்பாணத்தில் உள்ள எமது செய்தியாளர் உமாபதியிடம் கேட்போம். உமாபதி, வடமாகாணத்தில் வாக்குப்பதிவு எப்படி நடைபெற்றது, அதை பத்தி சொல்லுங்க. பொதுவாக வடமாகாணத்தை பொறுத்தவரை வாக்குப்பதிவு மிக அமைதியாக நடைபெற்றது. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை சரியாக 2:30 மணியிலிருந்து 3:30 மணி வரை சரியான மழை பெய்தது. இதனால் வாக்காளர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதனால் வாக்குப்பதிவோட சதவிகிதம் குறைய வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இதேபோல் வன்னி, மன்னார் போன்ற இடங்களிலெல்லாம் நல்ல வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மணி நிலவரப்படியே அங்கெல்லாம் 54% கடந்து வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் தற்போது 4 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுவிட்டது. பின்னர் இங்குள்ள வாக்குப்பெட்டிகள் எல்லாம் வாக்கு எண்ணும் இடத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் எடுத்து செல்ல அதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்து வருகின்றார்கள். சரியாக 4:30 மணிக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட தபால் வாக்குகளின் எண்ணிக்கை துவங்கும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த பெட்டியில் போடப்பட்டுள்ள வாக்குகளை பொறுத்தவரை இந்த வாக்குகளை சீட்டுகளாக பிரித்து கட்டுகளாக கட்டும் பணிகள் 4:30 மணியிலிருந்து 5 மணிக்கு துவங்கிவிடும். ஆனால் இந்த வாக்குகள் எண்ணும் பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணிக்கு பிறகுதான் துவங்கும் என்று தெரிகிறது. முதலில் தபால் வாக்குகளின் முடிவுகள் வெளியிடப்பட்ட பின்னர் இந்த வாக்குகள் எண்ணி படிப்படியாக அந்த ரிசல்ட்டுகள் வந்துவிடும் என்று தெரிகிறது. மைதிலி, இலங்கை வடமாகாணத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் உமாபதி தெரிவித்தார்.